ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 3ஆம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு விதுரர் மைத்ரேயரை தேடி செல்லுதல். சரி, அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 30 மற்றும் 31. அஸ்மாலோகாது பரதே மயி ஞானம் மத் ஆஸ்ரயம் அர்ஹதி உத்தவ ஏவாத்மா சம்பிரதி ஆத்மவதாம்பரக. இப்பொழுது இந்த பௌதிக உலகிலிருந்து நான் மறைந்த பிறகு எனது பக்தர்களிலேயே முக்கியமானவரான உத்தவரிடம்தான் என்னை பற்றி அறிவை நான் நேரடியாக ஒப்படைக்க முடியும் என்பதாக தெரிகிறது. நான் உத்தவோ அனு அபிமன்யுன்யோ யத்குணை நாதித பிரபு அதோ மத்யுனம் லோகம் கிராஹயன் இக திஷ்டது. உத்தவர் பௌதிக குணங்களினால் பாதிக்கப்படுவதே இல்லை என்பதால் அவர் எல்லா விதத்திலும் எனக்கு குறைந்தவர் அல்ல. எவ்விதத்திலும் எனக்கு குறைந்தவர் அல்ல. எனவே என்னை, அதாவது பரமபுருஷரை பற்றிய அறிவை பரப்புவதற்காக இவ்வுலகிலேயே அவர் இருக்கட்டும். ஓகே, ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில திருவவதாரம் செய்தார். அவர் அவதார லீலைகள் எல்லாம் முடித்துக் கொண்டு அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டு அவர் இந்த பூமியை விட்டு மறைகிறார். பகவான் கிருஷ்ணர் தனது காரணமற்ற கருணையினால தனது காரணமற்ற கருணையினால இந்த பூமியில தோன்றினார். அவர் பல்வேறு திட்டங்களை வச்சுட்டு வந்தாருங்க. பகவானுடைய திட்டம் என்னது? எல்லாருக்கும், எல்லா ஜீவன்களுக்கும், அவரை மறந்திருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கணும். அதாவது அவரை பற்றிய விஞ்ஞானம், சயின்ஸ், கிருஷ்ண தத்துவம், அதை மறந்து போயிருக்கிற ஜீவனுக்கு அவரை பற்றிய ரகசியங்களை வெளிப்படுத்தணும். அறியாமையில பௌதிகின் 3 குணங்களால பாதிக்கப்பட்டு எப்பொழுதுமே அறியாமையிலையும் கவலையிலையும் பயத்திலையும் ஏக்கத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பந்தப்பட்ட ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள், இந்த வீழ்ந்த ஜீவ ஆத்மாக்கள், நம்மை போல உள்ளவங்க திரும்பி அவர்கிட்ட வரணும். பகவான்கிட்ட திரும்பி அவருடைய ஒரே திட்டம், பகவான் கிருஷ்ணருடைய ஒரே திட்டம் என்னன்னா, நம்மளெல்லாம் திரும்பி அவருடைய ஆன்மீக உலகத்துக்கு அழைச்சிக்கணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அவருக்கு பூமியில் அவதரிக்கிறார். அந்த சமயத்துல அப்படி வரும்போது அவர் ஒரே சமயத்துல பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி விடுகிறார். பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்வது, அப்புறம் பக்தர்களுடைய தெய்வீகமான குணங்களை இந்த பூமிக்கு காமிக்கிறது, அதுக்கப்புறம் தன்னுடைய திவ்யமான லீலைகளை நிகழ்த்துவது, பக்தர்களை பாதுகாப்பது, அசுரர்களை தண்டிக்கிறது, உன்னதமான தர்மம், பரோ தர்மமான பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யுது. அவருடைய ஓரொரு அவதாரத்திலையும் பகவான் தூய பக்தி தொண்டையே ஸ்தாபனம் செய்கிறார். அது எல்லா அவதாரத்திலும் இந்த உன்னதமான தர்மம், தூய பக்தி தொண்டு தான் அவரை சரணடைந்து நாம் மீண்டும் அவருடைய தாமரை திருப்பாதங்களை அடைய வேண்டும். இங்க கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கிற ஜீவாத்மாக்கள் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும்.
இதுதான் அவருடைய திட்டம், பிளான். கிருஷ்ணாவுடைய பிளான் அதுதான், அவருடைய திட்டம் அதுதான். சோ அவர் இந்த பூமியில வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் தன்னுடைய சகாக்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் தனக்கு ஆன்மீக லோகத்துல நித்தியமான சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்களோடும் இங்க தோன்றுகிறார். இப்படி அவர் இந்த பூமியில வந்து தன்னுடைய பக்தர்கள் புடைசூழ தனது தெய்வீகமா லீலைகளை செய்துவிட்டு மீண்டும் அவரது லீலையை அடுத்த இடத்துக்கு திரும்ப தொடர்ந்து செல்றார். இது எப்படின்னா, பகவானுடைய லீலை நித்தியமா நடந்துட்டே இருக்கு. இப்பயும் வேற கிரகத்துல ராமலீலை, நரசிம்ம லீலை, கிருஷ்ணனுடைய பால்ய லீலை, நித்திய லீலா, எவ்ரி மூமெண்ட், ஒரு வினாடியும் ஒரு நொடியும் கிருஷ்ணனுடைய லீலைகள் நடந்துட்டே இருக்கு. அவர் ஆன்மீக லோகத்திலையும் நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பல்வேறு பௌதிக கிரகங்கள்லயும் அவர் நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பௌதிக கிரகங்கள்ல எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற கிரகங்கள்ல கோடான கோடி ஜீவாத்மாக்கள் உழண்டுட்டு இருக்காங்க. நம்மை போல நாம எல்லாருமே 14 லோகத்துல சுத்திட்டு இருக்கோம். ஏமித்தே பிரம்மாண்டே, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்களை நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். புனரபி ஜனனம், புனரபி மனனம், புனரபி ஜனனி, ஜடரேசயனம், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், நம்ம டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கோம். சரீர யாத்திரா, ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரம், ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீர யாத்திரா போயிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி ஜீவன்களை கவர்வதற்காக பகவானுடைய தெய்வீகமா லீலைகளை நிகழ்த்துறாரு. அதுக்கப்புறம் இந்த லீலைகளை முடிச்சுட்டு அவர் திரும்ப போறார். அப்படி திரும்ப போகும்போது ஆன்மீக லோகத்திலிருந்து தனக்கு உதவி செய்ய வந்த, அவருடைய சேவையில் ஈடுபட வந்த, அவருடன் அன்பு பரிமாற்றம் செய்ய வந்த அந்த நித்திய சித்தர்களையும் அடிச்சுட்டு போயிடுறாரு. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ அப்போ அவருடைய ஆன்மீக லோகத்துல அவருக்கு நித்தியமாக சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்களையும் இங்க அழைச்சிட்டு வர. பாண்டவர்கள், விதுரர், உத்தவர், நந்த மகாராஜ், யசோதாமா, வசுதேவர், தேவகி, குந்தி தேவி, திரௌபதி, பீஷ்ம தேவர், இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்கள். சோ லீலையை முடிச்சுட்டதும், அவர் லீலையை முடிச்சு திரும்ப போகும்போது எல்லாரும் திரும்ப கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா சில நேரங்கள்ல அவருடைய விருப்பத்தினால, கிருஷ்ணாவுடைய விருப்பத்தினால அங்க உத்தவரை போன்ற பக்தர்களை அவங்க விட்டுட்டு போற. கிருஷ்ணா எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டார். அதான் இன்னைக்கு முந்தைய ஸ்லோகத்துல பார்த்தோம். முந்தைய ஸ்லோகத்துல கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு ஆக்சுவலி 29 ஸ்லோகால சுகதேவ் கோசாமி சொல்றார். பரீட்சித் மகாராஜ் ஒரு கேள்வி கேட்டார். 28 ஸ்லோகா 28வது பதத்துல பரீட்சித் மகாராஜ் ஒரு கேள்வி கேட்கிறார் தன் குரு மகாராஜ்கிட்ட. ராஜோவாச்ச நிதனம் உபகதேஷு விஷ்ணி போஜஷு அதிரத யூத யூதபேஷு முக்கியः சதுகதம் அவஸ்ய உத்தவோயத் தரி அபித்யஜ ஆகிருதிம் த்ரியதிஷः. பரீட்சித் மகாராஜ் கேட்கிறாரு, ஓ குரு மகாராஜ், 3 உலகங்களுக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் முடிந்த பிறகும் சேனாதிபதிகளிலேயே சிறந்தவர்களான கிருஷ்ணி மற்றும் போஜ வம்சத்தினரின் மறைவுக்கு பிறகும் உத்தவர் மட்டும் ஏன் இருந்தார்? எல்லாரையும் பகவான் அழைச்சிட்டு போயிட்டாரு, ஏன் உத்தவரை மட்டும் விட்டுட்டு போனாரு? இதுதான் பரீட்சித் மகாராஜோட கேள்வி. அதுக்கு சுகதேவ் கோசாமி ரொம்ப அழகா பதில் சொல்றேன். பிரம்மசாபா உபதேசேன காலே நாமோகவாஞ்சிதः சம்ருத்ய சகுலம் ஃபீடம் தக்ஷன் தேகம் அச்சிந்தயத். சுகதேவ் கோசாமி பதிலளித்தார், ஓ அன்புள்ள மகாராஜா, பிராமணர்களின் சாபம் ஒரு சாக்கு போக்காக மட்டுமே இருந்தது. ஆனால் பகவானின் உன்னதமான விருப்பம்தான் நிஜ உண்மையாகும். பகவான் எண்ணற்ற தமது குடும்ப அங்கத்தினர்களை அனுப்பிய பிறகு தாமும் இந்த பௌதிகளிலிருந்து மறைந்துவிட விரும்பினார். எனவே தமக்குள் அவர் பின்வருமாறு சிந்தித்தார். சரி, எல்லாம் இந்த பூமிக்கு வந்தாச்சு, லீலைகள்லாம் பண்ணியாச்சு, பக்தர்களை காப்பாற்றியாச்சு, அசுரர்களை தண்டிச்சாச்சு, எல்லா அசுரர்களையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு குருக்ஷேத்திரங்கிற யுத்த காலத்துல எல்லா அசுரங்களையும் ஒட்டுமொத்தமா திரட்டி ஹோல்சேலா கிருஷ்ணா எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துட்டார். அப்ப யுதிஷ்டிர மகாராஜோடைய தலைமையில மீண்டும் ஒரு நல்ல ஆட்சி. யுதிஷ்டிர மகாராஜா தலைமையில யுதிஷ்டிர மகாராஜா வந்து அஸ்தினாபுரத்துக்கு சக்கரவர்த்தியை அமர்த்திட்டு
பகவான் தன் திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் இந்த பூமியில உள்ள பாரம் எல்லாம் குறைஞ்சது. ஏன்னா பூமாதேவி பிரார்த்தனை பண்ணாங்க பிரம்மதேவர்கிட்ட போய், ஓ பிரம்மதேவரே, இந்த தேவையற்ற அசுரங்கள்னால நான் ரொம்ப பாரமா இருக்கு, என்னால தாங்க முடியல. பிரம்மதேவர் போய் பகவான் இடத்துல பிரார்த்தனை செஞ்சாரு. சோ பிரம்மாவுடைய பிரார்த்தனை, பூமாதேவியுடைய பிரார்த்தனை, பகவான் இந்த பூமியில தோன்றி இந்த பூமியோட பாரத்தை குறைச்சார். தேவையில்லாத அசுர அசுர குணம் படைத்த அரக்கர்கள், அசுர குணம் படைத்தவங்க, இவங்க எல்லாம் கிருஷ்ணா இந்த அசுர அரசர்கள், அசுரர்கள், அசுர குணம் படைத்த மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல வர வச்சு எல்லாருடைய கதையை முடிச்சிட்டார். பினிஷ். சோ இப்ப யுதிஷ்டருடைய தலைமையில ஒரு நல்ல ஆட்சி, பொற்காலம் தொடங்குது. அப்ப கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு, ஓகே என்னுடைய நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டேன், இனி நான் திரும்ப போக வேண்டியதுதான். அப்படி போகும்போது கூட கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த யதுக்களை சும்மா அழைச்சிட்டு போல, இந்த யதுக்கள் மூலமா நமக்கு ஒரு அழகான 2 பாடம் இருக்கு. யதுக்கள் மூலமா நமக்கு அழகான 2 பாடம். யதுக்களை திரும்ப அழைச்சிட்டு போகணும். யது வம்சம் வந்து எல்லையற்றது. கிருஷ்ணா அப்படின்னாலே எல்லையற்றதுதான். கிருஷ்ணா எல்லையற்றவர், அவரது சக்தி எல்லையற்றது, அவருடைய ஆன்மீக உலகம் எல்லையற்றது, அவரது லீலைகள் எல்லையற்றது, அவரது பசுக்கள் எல்லையற்றது, அவரது பக்தர்கள் எல்லையற்றவங்க. சோ அன்லிமிட்டெட். கிருஷ்ணா மீன்ஸ் அன்லிமிட்டெட், எல்லையற்றவர், எல்லையற்றவர். அதனால பகவான் இந்த பூமியில இருந்த போது அவங்க வம்சம் கோடிக்கணக்கான பேர் இருந்தாங்க யதுக்கள். கிருஷ்ணாவுக்கு வந்து 16,108 மனைவிங்க, ஒரு மனைவிக்கு 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 குழந்தைங்க. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டா எண்ணற்ற யதுக்கள். ஆனா பூமாதேவி இந்த யதுக்களை வந்து பூமிக்கு பாரமா நினைக்கல. ஏன்னா இந்த யதுக்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் அவருடைய அன்பு பரிமாற்றம் செய்ய, கிருஷ்ணாவுடைய நண்பர்களாக உறவினர்களாக இருக்கிறதுனால பூமாதேவி யதுக்களுடைய எண்ணிக்கையை பாரமா நினைக்கல. அதை வந்து ஏத்துக்கிறாங்க. ஓகே, வெரி குட், இவங்க எல்லாம் கிருஷ்ணருக்கு பிரியமா இருக்காங்க, கிருஷ்ணருடைய நண்பர்களா இருக்காங்க, கிருஷ்ணருடைய உறவினர்களா இருக்காங்க. பட் கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த யதுக்களையும் திரும்ப அழைச்சிட்டு போகணும். பூமாதேவி இந்த யதுக்களை பாரமா நினைக்கலைனாலும் என் லீலை முடிஞ்செடுத்து நான் திரும்ப இவங்களை அழைச்சிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி அழகான 2 பாடம். ஓ நாங்கெல்லாம் வந்து யதுக்கள், நாங்க கிருஷ்ணருடைய வம்சத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற கர்வம், இந்த கர்வம், அகந்தை, ஆணவம் அவங்களுக்குள்ள வந்துடுது. ஓ கிருஷ்ணா என்ன, கிருஷ்ணா கிருஷ்ணா எங்க நண்பர் தானே, கிருஷ்ணா என் உறவினர் தானே. இந்த வீண் கர்வம், பொய் கர்வம். இந்த பொய் கர்வத்தினால அவங்க பாதிக்கப்பட்டாங்க. நீங்க பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல நம்ம பார்க்கலாம். பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல 14 சாப்டர், பாகவதம் 1ஆம் ஸ்கந்தம் 14வது அத்தியாயம். அதுல வந்து யதுக்கள் பயமே இல்லாம இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கு, சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, யதுக்களுக்கு பயமே கிடையாது. அவங்க தேவராஜனான இந்திரனுடைய சுதாமாங்கிற அரண்மனையை பறிச்சு வந்து தங்கள் காலடியில போட்டு நடக்கிறாங்க. எப்படி? கிருஷ்ணாவுடைய கரத்தினால் பாதுகாக்கப்பட்ட, கிருஷ்ணருடைய கரங்களால் பாதுகாக்கப்பட்ட யதுக்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கரங்களால் பாதுகாக்கப்பட்ட யதுக்களோட கிருஷ்ணருடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் சவால் விடக்கூடியவங்களா இருக்காங்க. தேவர்களுக்கே சவால் விடுறாங்க, தேவர்களுக்கே சவால் விடக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க போய் தேவலோகத்து இந்திரனுடைய அரசியல் சபையான அந்த அரசு சபையான சுதர்மாவை பறிச்சு வந்து தங்கள் காலடியில வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கிருஷ்ணருடைய அரவணைப்புல இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு கர்வம் வந்துருக்கு. ஓ நாங்கெல்லாம் கிருஷ்ணருடைய நண்பர்கள், உறவினர்கள், we are all great, நாங்க ரொம்ப உயர்ந்தோம். இது வந்து ஒரு பக்தருக்கு ரொம்ப ஆபத்தானது. கிருஷ்ண உணர்வை பின்பற்றக்கூடிய ஒரு கிருஷ்ண பக்தர் அல்லது ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஆன்மீகவாதி எந்த சூழலில் வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. அது ஆன்மீகவாதிங்கிறவங்க இவன் அவங்க பிரம்மத்தை தியானிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பரமாத்மாவை தியானிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க முழு முதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி. வதந்தி தத் தத்துவமிதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்தையே. பிரம்மம், பரமாத்மா, பகவான். பகவானை கிருஷ்ணரை இந்த 3 நிலையில உணரக்கூடியவங்க ஆன்மீகவாதி தான். பிரம்மவாதிகள், அப்புறம் வந்து ஞானிகள், அப்புறம் யோகிகள், அப்புறம் பக்தர்கள். சோ இந்த ஆன்மீகவாதிகள் நாங்க ஆன்மீக விஷயத்தை பயிற்சி பண்றோம், அதனால நாங்க ரொம்ப சிறந்தவங்க,
இந்த பொதுமக்களோட ஒப்பிடும்போது எங்களுடைய சக்தி, நாங்க பாருங்க பிரம்மத்துல தியானம் பண்றோம், நாங்க பரமாத்மா தியானம் பண்றோம், அல்லது நாங்க பரம புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுறோம். we are all great soul. நாங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள், நாங்கெல்லாம் உயர்ந்த ஆத்மாக்கள் என்று வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. நம்ம பாக்குறோம் அம்பரீஷருடைய லீலையில துர்வாசருக்கு வீண் கர்வம் வந்துடுது, நான் பிரம்மவாதி. அம்பரீஷர் ஒரு சாதாரண மன்னன் தானே, என்ன பெரிய அம்பரீஷன்? அம்பரீஷன் ஒரு ராஜா தானே, அவன் என்ன ஒரு பௌதிக வாழ்க்கையில் இருக்கிறவன் தானே, அவனது முக்குணத்துக்கு உட்பட்டவன் தானே. நானும் பிரம்மவாதி, நான் பிரம்மத்தை தியானம் பண்றவன், ஐ ஆம் த கிரேட் துர்வாசா. இந்த வீண் கர்வம் ஆணவத்தினால துர்வாசர் அம்பரீஷருடைய தாமரை பாதம் குற்றம் விளைவித்தார். கடைசியில அவர் சுதர்சனால் துரத்தப்பட்டார். பகவானே கைவிட்டார். பகவானே கைவிரிச்சிட்டாரு. துர்வாசா என்ன உங்களை என்னால காப்பாற்ற முடியாது. அம்பரீஷருடைய தாமரை பாதங்கள் தான் விழுது. மீண்டும் துர்வாசர் அம்பரீஷருடைய தாமரை திருப்பாதத்துல விழுந்து சரணடைகிற வரைக்கும் அந்த சுதர்சனம் விடவே இல்லை. சோ ஒரு பிரம்மவாதிக்கு இந்த மாதிரி கர்வம் கூடாது. அம்பரீஷர் ஆக்சுவலி இந்த சோசியல் ஆர்டர் சமூக முறைப்படி துர்வாசா ஒரு பிராமணா, அம்பரீஷா ஒரு சத்திரியா. ஆக்சுவலி அம்பரீஷாவுக்கு தான் ரஜோகுணம் இருக்கணும், துர்வாசா சாத்விகமான குணத்தில் இருக்கணும். ஆனா இங்க நேர்மாறா நடக்குது. துர்வாசாவுக்கு ரஜோகுணம் தமகுணம் மேல வருது. அம்பரீஷருக்கு சுத்த சாத்விகம், பியூர் சாத்விக், நாட் ஒன்லி சாத்விக். அம்பரீஷர் சாத்வீகமான குணத்துல மட்டும் இல்ல, அவர் சுத்த சாத்வீகத்துல இருக்க. ஆக்சுவலி உண்மையில சத்திரியான்னு சொன்னா அவர் ரஜோகுணத்துல இருக்கு. சத்திரியா அப்படின்னா ரஜோகுணம். இந்த ரஜோகுணம் இருந்தாலும் அவர் தண்டிக்க முடியும். தன்னுடைய பிரஜைகள் தவறு செய்யும் போது தண்டிக்கிறது, அப்புறம் குற்றங்கள் நடக்கும் போது தண்டனை கொடுக்கிறது. சோ பேஷனேட். சோ ராஜா அப்படின்னா அவர் ரஜோகுணத்துல இருந்தாலும் அவரால் நிர்வாகம் பண்ண முடியும். பட் அம்பரீஷர் கிருஷ்ண உணர்வுல பக்குவமான ஒரு தூய பக்தரா இருந்ததுனால அவர் இந்த ரஜோகுணத்தில் கடந்து சுத்த சாத்விக நிலையில இருந்தாரு. சோ மகாராஜா அம்பரீஷர் சுத்த சாத்விக நிலையில இருந்ததுனால யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே பின்பற்றாங்க. அதனால அம்பரீஷருடைய ராஜ்யம் பொற்காலமா. சோ அம்பரீஷா அவரு இந்த ராஜ்யத்தை பகவானுடைய சேவைக்காக மட்டும்தான் எடுத்துட்டார். அவருக்கு வீண் கர்வம் இல்ல, நான் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி, எல்லாம் என் காலு கீழே. நோ. சோ அம்பரீஷருக்கு வீண் கர்வமே இல்ல. அவர் என்ன நினைக்கிறாரு, எல்லாம் கிருஷ்ணாவுடைய சேவைக்காக. அவர் கட்டளையிட்டா அவருக்கு சேவை பண்றதுக்கு 1000 பேர் இருக்கு. அம்பரீஷர் ஒரு ஆர்டர் போட்டா போறோம், யாரெங்கே கொண்டு வார்கள், அதை எடுத்து செல்லுங்கள், அதை சுத்தம் செய்யுங்கள், அங்கே செல்லுங்கள், இங்கே செல்லுங்கள். அவர் கட்டளையிட்டா அதை அவர் கண் அசைவு. அம்பரீஷர் கண் அசைத்தால் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு 1000 பேர் கைகட்டி நிற்கிறாங்க. ஆனா அம்பரீஷர் அவரே போய் கோயில் சுத்தப்படுத்துறாரு. சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ வாசாம் சவை குந்த குணானுவர்ணனை. தன் பாதங்களை பகவானுடைய கஷேத்திரத்துக்கு நடந்து செல்றதுக்காக பயன்படுத்துறார். தன் கரங்களை கிருஷ்ணனுடைய கோயிலை சுத்தம் செய்யறதுக்காக பயன்படுத்துறார். தன்னுடைய சிரசை பகவான் விழுந்து நமஸ்கரிச்சு வணங்குறார். தன்னுடைய காதுகால் பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்கிறார். தன்னுடைய திருவாயில் பகவான் புகழ் பாடுற, அவருக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்றார். தன்னுடைய நாசினால பகவானுக்கு நிவேதனம் செய்த மலர்களை நுகர்றார், துளசியை நுகர்கிறார். பக்தர்களை ஆலிங்கம் செய்து ஸ்பர்ஷம் செய்து கொள்கிறார். ஸ்பர்ஷத்தினால பக்தரோட அன்பு பரிமாற்றம். இப்படி அம்பரீஷா தன்னுடைய புலன்களை எல்லாம் கிருஷ்ணனுடைய சேவையிடுவார். அதனால இந்த பிரபுபார் சொல்ற மாதிரி அவர் வாழும் போதே முக்தி பெற்ற ஆத்மாவா இருந்தார். இகாயஸ்ய ஹரே தாச கர்மனா மனசா கிரியா நிகழச்சவஸ்தாம் ஜீவன் முக்த சௌச்சதே. அம்பரீஷா இந்த சோசியல் ஆர்டர் படி அவர் ஒரு பேரளவான ஒரு ராஜா போல காணப்பட்டாரு. அவன் ராஜ ரிஷி. அவர் தன் மனதால, தன் வார்த்தையால, தன்னுடைய செயலால அவர் எப்பவும் கிருஷ்ணருக்கே சேவை. கர்மனா மனசா கிரியா. அதனால அம்பரீஷர் வாழும் போதே முக்தி பெற்ற ஆத்மாவா இருக்காரு. ஆனா துர்வாசுர பாருங்க, அவர் பிரம்மத்தை தியானிச்சாலும் அவரால் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். சோ இங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு பிரம்மவாதிக்கு கர்வம் கூடாது. அதனாலதான் அவங்க செயற்கையான முறையில இறைவனை உணர்வதற்காகவும் மனதை கட்டுப்படுத்துறதுக்கும் பகவானை உணர்றதுக்கும் செயற்கையான முறையை ஏற்று இருக்கிறதுனால
கடினமான முறை ஏற்றுன்றதுனால, வரட்டுத்தனமா பயிற்சி பண்றதுனால அவங்க வந்து ரஜோகுண தமத்துக்கு ஆட்படுறாங்க. ரஜோகுணம் தமோ குணத்துக்கு பாதிப்படைறாங்க. பட் ஆனா இங்க அம்பரீஷ் மகாராஜ் ஆகட்டும், பரீட்சித் மகாராஜ் ஆகட்டும், இந்த எல்லா ஆகச்சிறந்த மகா ரிஷிகள், ராஜ ரிஷிகள், அம்பரீஷர், பரீட்சித்து, பிரகலாதர், பிரியவர்தர், இந்த மாதிரி உள்ள தூய பக்தர்கள், இவங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்கள இருக்கு. இவங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க. சோ இந்த பக்தர்களுக்கு வந்து இந்த கர்வம் கூடாது, பொய் கர்வம் கூடாது. இது வந்து ஆன்மீகவாதியுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் ஆபத்து. யாராவது ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடையணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடையணும் முடிவு பண்ணிட்டா, நம்ம வந்து இந்த பொய் கருவத்தை தூக்கி போடணும். இந்த பொய் கருவம் இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ண உணர்வுலையோ அல்ல ஆன்மீக பாதையிலையோ முன்னேற்றம் அடைய முடியாது. சோ இதான் ஃபர்ஸ்ட் லெசன். இந்த பொய் கர்வம் வந்து கிருஷ்ண தத்துவத்தை ஏற்றுக்கொள்வது தகுதி கிடையாது. யாருக்கு பொய் கர்வம் இருக்கோ அவருக்கு வந்து கிருஷ்ண விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுடைய தகுதி கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டுல நாம சங்கீர்த்தம் பண்றாரு. ஸோ எவ்ரிடே ஒரு நாளும் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டுல நாம சங்கீர்த்தனம் பண்றாரு. அப்போ அங்க ஒரு பிரம்மச்சாரி பிராமணன், நிஷ்டிக பிரம்மச்சாரி, ஸ்ட்ரிக்டா பிரம்மச்சாரியை ஃபாலோ பண்றாரு. பிராமின் கம்யூனிட்டி, பிராமண குலத்துல பிறந்தவர், கடும் தவம் இருக்காரு. வெறும் பால் மட்டும், சில துளிகள் பால் மட்டும் பருகிட்டு கடுமையான தவம் இருக்கு. கடும் தவம் இருக்காரு, கடுமையா விரதம் இருக்காரு, வெறும் பாலை மட்டும் தான் குடிக்கிறாரு. அவர் வந்து உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரு, பிரம்மச்சாரி, பெண்களோட சங்கமே கிடையாது. அப்படி ஒரு திட்டவர்த்தமான உறுதியான முடிவு இருக்கு. அவர் ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூர்கிட்ட கேட்கிறாரு, இங்க சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் பண்ண வருவாரே, நானும் வந்து கலந்துக்கலாமா? எனக்கு மகாபிரபுவ சைத்தன்ய மகாபிரபு நடனம் ஆடக்கூடிய காட்சிகளை நானும் பார்க்க முடியுமா? எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? இந்த மகாபிரபு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு, கிருஷ்ண உணர்வற்றவங்க, நம்பிக்கையற்றவங்க, பொறாமைக்காரங்க, பக்தி தொண்டை ஏற்றுக்காதவங்க, தூய பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கிருஷ்ண உணர்வுல விருப்பம் இல்லாதவங்க, வரட்டு கர்வம் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க அந்த கீர்த்தனத்துல அனுமதி கிடையாது. மகாபிரபு வந்து இந்த பக்தர் சங்கத்துல அவர் சேர்த்துக்க மாட்டார், அனுமதி கிடையாது, நோ. சோ ஸ்ரீவாஸ் தாக்கூர் கூட சொல்றாரு, இல்ல மகாபிரபு அனுமதிக்க மாட்டாரு, அவர் வந்து பக்தர்கள் தான் வந்து கலந்துக்கணும். யார் வந்து கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளை ஏற்றுட்டு இருக்காங்களோ, யார் பகவான் மேல அன்பு பரிமாற்றம் செய்யறாங்களோ, யாரு வந்து தூய பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சைத்தன்ய மகாபிரபுடைய அருகாமையில் இருந்து நடனம் ஆடுவதற்கும் அவருடைய லீலைகளை காண்பதற்கும் கேட்பதற்கும் தகுதி இருக்கு. அதனால உன்னை வந்து மகாபிரபு அனுமதிக்க மாட்டாரு, நான் எப்படி அனுமதிக்கிறது? ரெக்வஸ்ட் பண்றாரு, திரும்ப திரும்ப கேட்கிறாரு, தயவு செய்து எனக்கு அனுமதி கொடுங்க, நான் ஓரமா ஒழிச்சுக்கிறேன், நான் உங்க வீட்டுல ஓரமா இருந்துக்கிறேன், தயவுசெய்து நான் மகாபிரபு வந்து நடனம் ஆடுறதை பார்த்துட்டு நான் போயிடுறேன். ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகா நடனம் ஆடுவார். கௌர நடராஜ், நடராஜராஜன், நடராஜருக்கே ராஜன். கிருஷ்ணா வந்து நடராஜராஜன், மகாதேவ் சிவர் வந்து நடராஜ், ஆடல் அரசன். அந்த ஆடல் அரசருக்கே அரசன் கிருஷ்ணா. அதனால கௌர நடராஜ், கௌரங்க நடராஜன், கௌரங்க மகாபுடைய நடனத்தை நான் பார்க்கணும், தயவுசெய்து எனக்கு அனுமதி கொடுங்கன்னு ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஸ்ரீவாஸ் தாக்கூரா வைஷ்ணவா, பரதுக்க துக்கி கிருபாமுதி, ஒரு வைஷ்ணவ, ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஓகே, இந்த பிராமணர், இந்த பிரம்மச்சாரி ரொம்ப ஆசைப்படுறாரு பார்க்கணும்னு, ஓகே நீங்க உள்ள ஒழிச்சுக்கங்க, உள்ள இருந்துக்கங்க, மகாபிரபு நடனம் ஆடுறத பாருங்க, நீங்க போயிடுங்க. ரொம்ப சந்தோஷம், ஓகே இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, சைத்தன்ய மகாபிரபு நடனம் ஆடுறத நான் பார்க்க போறேன். அந்த ஸ்ரீவாஸ்தவனுடைய வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பேரல் பின்னாடி ஒழிஞ்சிருக்கு, பெரிய கோடவுன்ல அந்த அரிசி பேரல், அந்த பேரல் பின்னாடி ஒழிஞ்சிருக்கு பெரிய ஒரு ட்ரம். மகாபிரபு வழக்கம் போல வந்தாரு. சைத்தன்ய மகாபிரபு அவர் வழக்கம் போல வந்து தன்னுடைய சகாக்களோட சேர்ந்து நடனம் ஆடுறார். ரெண்டு கை உயர்த்திட்டு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப ஆனந்தமா மகாபிரபு நடனம் ஆடுறார். சைத்தன்ய மகாபிரபு பகவானுடைய லீலைகளை நினைத்து பாடி ஆடும்போது தன்னை மறந்து உன்னதமான பரவசத்தை அடைவார். அவர் வந்து ஸ்ரீமதி ராதாராணியுடைய பாவத்துல
அப்படியே கிருஷ்ணனுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணுவார். கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வந்து பக்கத்துல உள்ள மேல தெளிச்சு அவங்களை நினைச்சு சைதன்யம் அவருடைய கண்கள்ல இருந்து தார அருவி மாதிரி கண்ணீர். அந்த அருவி மாதிரி கண்ணீர் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க மேல எல்லாம் அப்படி பாய்ச்சி அவங்கள நினைஞ்சு போயிடுவாங்க. சில நேரம் மகாபுடைய உடம்பெல்லாம் மேல் குத்திட்டு நிற்கும். அவர் வந்து சிரிப்பாரு, அழுவாரு. பக்தியினுடைய உன்னதமான பரவசனையை மகாபிரபு வெளிப்படுத்துறார். அன்னைக்கு மகாபிரபு கீர்த்தனம் பாடி நடனம் ஆடிட்டு இருக்காரு. அவர் பாதிலேயே வந்து நிறுத்திட்டாரு. என்னது இன்னைக்கு எனக்கு பிரேமம், எனக்கு வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை பாடி ஆடும் போது எனக்கு பக்தியினுடைய பிரேமம் பரவசத்தை நான் அடைவேன், இன்னைக்கு எனக்கு வரமாட்டேங்குது. அப்ப இந்த கூட்டத்துல யாரும் நம்பிக்கை அற்றவங்க, பக்தி தொண்டுல நம்பிக்கை இல்லாதவங்க யாரும் இருக்காங்க. தூய பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாரும் இங்க இருக்காங்க. யாரு இருக்காங்க? ஸ்ரீவாஸ் தாக்கூர் சார், மகாபிரபு இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்படி நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நீங்க வழக்கம் போல நீங்க உங்க கீர்த்தனம் பாடலாம், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. திரும்பி மகாபிரபு கீர்த்தனம் செய்யறாரு, திரும்பி பாதியில் நிப்பாட்டிட்டாரு. நோ நோ நோ, இல்ல ஸ்ரீவாஸ், இங்க யாரோ இருக்காங்க. இங்க வந்து தூய பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளாத யாரோ இருக்காங்க, நம்பிக்கை ஏற்றவங்க, பக்தி தொண்டு மேல நம்பிக்கை இல்லாதவங்க யாரோ இங்க இருக்காங்க. தயவுசெய்து யார் அது? உடனே இந்த பிரம்மச்சாரி வெளியே வர, இந்த பிரம்மச்சாரி வெளியே வந்து மகாபிரபு நமஸ்காரம் பண்றாரு. மகாபிரபு அவரை பார்த்து கேட்கிறாரு, ஓ பிராமணா, ஓ பிரம்மச்சாரி, நீ என்ன நினைக்கிற? நீ வந்து பிராமண குலத்துல பிறந்திருக்க, நீ பிரம்மச்சரிய விரதம் இருக்க, கடுமையா தவம் செய்யற, வெறும் பாலை மட்டும் பருகிறனால நீ கிருஷ்ணனுடைய கருணையை பெற்றலாம் நினைக்கிறியா? உனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வந்துருமா? நீ கிருஷ்ண பிரேமத்தை அடைச்சலாம் நினைக்கிறியா? நோ, கிடையாது. இதெல்லாம் தகுதி அல்ல. யார் ஒருத்தர் வந்து ரொம்ப பணிவா எளிமையா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைறாங்களோ, யார் ஒருத்தர் பக்தர் சங்கத்துல வந்து வைஷ்ணவருக்கு சேவை செய்து ரொம்ப பணிவாக அடக்கமாக தூய பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்றாங்களோ, அவங்க மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். சோ வீண் கர்வம் கொண்டிருக்கிறவங்க, பொய்யகங்காரம் இருக்கிறவங்க, பொய் கர்வம் இருக்கிறவங்க, வரட்டு தத்துவம் பேசுறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, மாயில உழண்டு இருக்கிறவங்க, பேரளவான சாஸ்திரத்தை படிச்சுட்டு அது மேல கர்வம் கொண்டிருக்கிறோம், நோ, இவங்க யாருக்கும் வராது. இவங்க யாருக்குமே கிருஷ்ணா மேல தூய அன்பு வராது. அதனால உங்களுக்கு தகுதி கிடையாது, நீங்க வெளியில போலாம். நம்பிக்கையற்ற நபரிடம் பகவானின் புனித நாமத்தின் மகிமைகளை திரும்ப திரும்ப எடுத்துரைப்பது குற்றமாகும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கும் பக்தர்கள் தவிர்க்க வேண்டிய 10 குற்றத்துல 9வது குற்றம், நம்பிக்கையற்ற நபர்கள்ட்ட போய் கிருஷ்ணனுடைய நாமத்தின் மகிமைகளை திரும்ப திரும்ப எடுத்துரைக்கிறது. அப்படி செஞ்சா என்ன ஆகும்? நம்பிக்கை இல்லாதவன்கிட்ட போய் கிருஷ்ணனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப எடுத்து சொன்னா, இல்ல பிரபு அப்படி பார்த்தா பிரச்சாரம் பண்ணவே முடியாது, எப்படி பிரச்சாரம் பண்றது? பிரபுபாதர் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க, எல்லாரும் பிரச்சாரம் பண்ண சொல்றாங்க, நம்ம கிருஷ்ண பக்திக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வரணுமே, அப்ப பிரச்சாரம் செய்யணுமே. பிரச்சாரம் செய்யணும், எஸ். நாம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நான் கிருஷ்ண உணர்வை அனுபவிக்கிறேன், நான் கிருஷ்ணன் மேல அன்பை வளர்த்துட்டு இருக்கேன், இந்த அன்பு அமிர்தம், இது ஆனந்தம் தருது, இது எல்லாருக்கும் கிடைக்கணும், எஸ் கரெக்ட், ஆமா. ஆனா அதே சமயம் இந்த நம்பிக்கை உள்ளவங்களா நம்பிக்கையற்றவங்களா, மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, பேரளவான பௌதிக விஞ்ஞானத்தினால புத்தி குழம்பி போயிருக்கிறவங்க, மாயினால அறிவு இழந்திருக்கிறவங்க, நாத்திகர்கள், பொறாமைக்காரங்க, இவங்கள மாதிரி உள்ளவங்கள்ட்ட நம்ம விலகி இருக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? பிரபுபாத் புத்தகம் கொடுத்தாங்க, இந்தாங்க புத்தகம் படிங்க. அவங்ககிட்ட போய் நம்ம திரும்ப திரும்ப சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாமத்தை ஏளன பண்ணுவாங்க, நம்ம ஏளனம். ஓ என்னது, நீங்க இந்த மாடர்ன் டெக்னாலஜி, இந்த மாடர்ன் டைம்ல ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்து திரும்ப திரும்ப பகவானுடைய நாமத்தை வந்து இழுத்து பேசுறாங்க, பக்தர்களை வந்து கேலி செய்யறாங்கன்னா, அந்த மாதிரி நபர்கள்ட்ட போய் நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பிரபுபாத் புத்தகத்தை கொடுத்து விட்டுறணும். மேபி அந்த புத்தகத்தை படித்து அவன் புத்தி சுத்தமாயிடுச்சுன்னா அவன் கிருஷ்ண பக்தி எடுத்து அத பிரபுபாத் புத்தகம் படிச்சு அவன் புத்தி சுத்தமாகும். அதனால இந்த நம்பிக்கை இல்லாதவன்கிட்ட போய் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. அதனால பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்தர்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்க நம்பிக்கை உள்ளவங்க, இவங்க நம்பிக்கையற்றவங்க, இவங்க அசுர குணம் படிச்சவங்க, இவங்க ரொம்ப எளிமையானவங்க, இவங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, இவங்க கிருஷ்ணரை பத்தி தேடிட்டு இருக்காங்க, இவங்க கடவுள் மேல அன்பு செய்யறவங்களா இருக்காங்க, இல்ல அவங்க பக்தி பாதைக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணணும். நம்ம வந்து அவங்கள பேச வச்சு அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்களா, உண்மையாலுமே கிருஷ்ண பக்தி ஏத்துக்க தயாரா இருக்காங்களா, இல்ல வேணுனே நம்மளுடைய நேரத்தை வந்து வீணடிக்கிறாங்க. சிலர்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம நேரத்தை வீணடிப்பாங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்றது, நம்மகிட்ட வந்து வாதங்கள் செய்யறது, கேலி பேசுறது, இது மாதிரிலாம் பண்ணி நம்ம நேரத்தையே விழுங்கிடும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஒண்ணும் தெரியாத 4 பேர் கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுத்தாங்க. சோ அதனால
இந்த நம்பிக்கை இல்லாத நபர்கள்ட்ட வந்து கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணணும். என்னாச்சு, இந்த பிராமணர் பார்த்து மகாபிரபு சொல்ற, நீங்க வெளியே போலாம், நோ, உங்களுக்கு இங்க அனுமதி கிடையாது, நீங்க வெளியில போலாம், ஏன்னா உங்களுக்கு கிருஷ்ண பக்தி மேல நம்பிக்கை இல்ல, நீங்க வந்து வெறும் வரட்டு தத்துவத்தை ஃபாலோ பண்ணி. இந்த பிரம்மச்சாரி மகாபிரபு வெளியே போக சொல்லிட்டாரு, இவர் வெளியில போய் ஃபீல் பண்றாரு, நான் என்ன ஒரு துப்பாக்கிசாலி, எனக்கு வந்து சைதன்யமா அப்படியே நடனத்தை பார்க்க பாக்கியம் கிடைச்சது, ஆனா இப்ப அது போயிடுது. நான் வந்து ஏன் இந்த பிராமண குலத்துல பிறந்திருக்கணும், இந்த பிராமண குலத்துல பிறந்தது பகவானுக்கு சேவை செய்யறது தான், ஆனா என்னுடைய உயர்த்தக்குள்ள பிறப்பலாம் கர்வம் கொண்டு நான் பக்தி தொண்டை சரணடையில, நான் பிரம்மச்சரிய விரதம் இருக்குங்கிற பேர்ல நான் வீண் கர்வம் கொண்டு இருந்தேன், நான் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கல. சோ என்னால நான் வந்து கர்வம் பிடிச்சிருக்கிறதுனால, நான் அகங்காரம் கொண்டு இருக்கிறதுனால, நான் சைதன்ய மாப்பு சொல்லிட்டாரு, எனக்கு வந்து இந்த சங்கீர்த்தனத்துல கலந்துக்கிறதுக்கான தகுதி இல்லை. இப்போ அந்த பிரம்மச்சாரி அழற, ஓ நான் எவ்வளவு பெரிய துப்பாக்கிசாலி, நான் என்னுடைய பிறப்பு என்ன பிரயோஜனம், நான் பிராமண குலத்துல பிறந்த என்ன பிரயோஜனம், நான் பிரம்மச்சரிய விரதம் இருந்த என்ன பிரயோஜனம், எனக்கு மகாபுடைய கருணை கிடைக்கலையே, நான் மகாபுடைய தாமரை திருவடிகளை சேவிக்க முடியலையே, நான் வந்து மகாபுடைய சங்கீர்த்தனத்துல கலந்துக்க முடியலன்னு அழறாரு. தென் மகாபுரு கூப்பிடுறாரு, ஓகே அவர் கூட்டிட்டு வாங்க, நீங்க அவர் கூட்டிட்டு வாங்க. இப்போ பக்தர்கள் வெளியில போய் சொல்றாங்க, ஓ பிராமணா இங்க வாங்க, மகாபிரபு உங்களை கூப்பிடுறாரு. ஏன்னா கிருஷ்ணா வந்து சைத்தன்ய மகாபிரபு எல்லா விதத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. இப்போ அந்த பிராமணர், இந்த பிரம்மச்சாரி, அவர் வந்து பக்தி தொண்டையத்துக்கு தயாரா இருக்காரு. அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு கருணையால, ஸ்ரீவாஸ் தாக்குரா ஒரு தூய பக்தருடைய கருணையால அவருக்கு வந்து பக்தி தொண்டை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சு. அதனாலதான் இங்க கிருஷ்ணர் ரொம்ப அழகா இங்க வந்து கிருஷ்ணா நினைக்கிறார். So Krishna himself personally thinking. So Krishna அவரே நினைக்கிறாரு, மை ஞான மத் ஆஸ்ரயம், அஸ்மா லோகா துபரதே மை ஞானம் மத் ஆஸ்ரயம். இப்பொழுது இந்த பௌதிக உலகிலிருந்து நான் மறைந்த பிறகு எனது பக்தர்களிலேயே முக்கியமானவரான உத்தவரிடம்தான் என்னை பற்றி அறிவை நான் நேரடியாக ஒப்படைக்க முடியும் என்பதாக தெரிகிறது. சோ தகுதி என்னது? சோ கிருஷ்ண விஞ்ஞானம் மத் ஞானம் மத் ஆஸ்ரயம். மத் ஞானம், இந்த ரெண்டு வேர்டு, மத் ஞானம் மத் ஆஸ்ரயம், என்னை பற்றிய ஞானம், என்னை பற்றிய அருகதி தகுதி பெற்று என்னை பற்றிய அறிவை தெரிந்து கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர், என்னை பற்றிய ஞானத்தை ஏற்றுக்கொள்வதற்கும், என்னை பற்றி ஞானம் கிருஷ்ண விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ள தகுதி உள்ளவரும் அதை கொடுக்க தகுதி உள்ளவருமான ஒரு தூய பக்தர். அவர் தான் ஆச்சாரியர், அவர் தான் தூய பக்தர். அதனால உத்தவரைத்தான் அந்த தகுதி இருக்குன்னு கிருஷ்ணா இங்க நினைக்கிறேன். கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? உத்தவா த ரைட் பர்சன், உத்தவ தான் சரியான ஆளு, என்னை பற்றிய ஞானத்தை வந்து மற்றவங்க கொடுக்கிறது. அதனாலதான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு, தத் வித்தி, அந்த ஞானம் உனக்கு வேணுமா? அதாவது என்ன அந்த ஞானம்? தத் வித்தி, என்னை பற்றிய ஞானம், கிருஷ்ணரை பற்றிய ஞானம், கிருஷ்ண விஞ்ஞானம், கிருஷ்ணரை பற்றிய தத்துவம், கிருஷ்ணரை பற்றிய தத்துவம், கிருஷ்ணரை பற்றிய அந்த ஞானம் வேணுமா? பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணடைந்து அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை சரணடைந்து அவருக்கு பணிவா சேவைகள் செய்து அடக்கமா கேள்வி கேட்க வேண்டும். பரிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானிர தத்துவதர்சி. தத்வதக, கிருஷ்ணா வந்து தத்வதக, கிருஷ்ணர் விஞ்ஞானத்தை அறிந்து கொண்டவர் தத்துவதர்சி. இந்த தத்துவதகிற வேர்டு ரிப்பீட்டடா வருது பகவத்கீதையில. தத்வதக எழுது, எங்கெல்லாம் வருது தத்துவதக? யாருக்கா பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. பகவத்கீதையில எங்கெல்லாம் தத்வதகன்னு வருது? யாரா சொல்ற? கரெக்டா சொல்றவங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி பிரசாதம் கிடைக்கும். தத்வதகன்ற வேர்டு பகவத்கீதையில எங்கெல்லாம் வருது? பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். தத்வித்தி பணிப்பாதேன்னு அதுலயே வருது பிரபு. அதுல வருது தத்வித்தி பிரணிப்பாதையில தத்வதக, தத்துவதர்சி. நோ, தத்வித்தி பிரணிப்பாதையில தத்துவதர்சி தான் வருது. தத்துவதகிற வேர்டு எங்க வருது? பாகவதத்துல
तत्वित्ति प्रणिपादेन परिप्रश्नसेवया उपदेशयन्ति ज्ञानं ज्ञानि तत्त्वदर्शिनः. தத்துவதர்சி பகவத்கீதையில வருது. பகவத்கீதையிலேயே இன்னும் 2 இடத்துல தத்துவதகங்கிற வேர்டு வருது. தத்துவதகன்னா ஆசிட்டிஸ் உள்ளது உள்ளபடி. எந்த ஈயம் பூசி எல்லாம் பூசி மெழுகாம கிருஷ்ணரை கிருஷ்ணராவே உள்ளது உள்ள மாதிரி கிருஷ்ணரை பூசி மெழுகி அவர் பிரம்மம் பரமாத்மா எல்லாம் போட்டு மறைச்சு அவர் ஒரு வழி ஆக்கி அது என்ன சொல்றது கடிச்சு கொதராம கிருஷ்ணரை கிருஷ்ணராவே கொடுக்கிறது. ஆசிட்டிஸ் தத்துவதகா மீன்ஸ் ஆசிட்டிஸ் கிருஷ்ணரை கிருஷ்ணரா கொடுக்கிறது. அது 2 இடத்துல பகவான் சொல்றாரு. எங்கெல்லாம் சொல்றாரு? பக்தியமா அபிஜானதி பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தி தொண்டால் மட்டும்தான் என்னை உள்ளது உள்ளவாறு. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான்யசாஸ்மி தத்வதஹ, பக்தி தொண்டால் மட்டும்தான் என்னை உள்ளது உள்ளவாறு ஒருவரால் அறிய முடியும். சரி, அப்படி இன்னொரு இடத்துல சொல்றாரு, பார்க்கல யார் கரெக்டா சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பத்மா மாதாஜி ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டாங்க, வெரி குட். அடுத்தது ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ, எனது பிறப்பு செயல்கள் எல்லாம் திவ்யமானது, இது யார் உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்கிறார்களோ, கிருஷ்ணாவுடைய பிறப்பு அவரது செயல்கள் அவரது லீலைகள் எல்லாம் திவ்யமானது அப்படின்னு யாரு அதை உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்றார். தியக்த்வா தேகம், இந்த உடலை விட்டதும் புனர் ஜென்ம நைதி, மறுபிறவி கிடையாது, மாமேதி என்னை அடைகிறார் அர்ஜுனா. சோ கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் தான் முழுமையானது. அதனாலதான் இங்க பிரபா சொல்றாரு, வதந்தி தத் தத்துவம் தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரமேதி பரமாத்மேதி பகவானி சத்தே. பகவான பிரம்மமா உணரலாம், பரமாத்மா உணரலாம். அந்த 2 ரியலைசேஷனோட கம்ப்ளீட் பூர்ணம். கிருஷ்ணா பூர்ணம், அதான் கிருஷ்ணா பூர்ணானந்தா, பரிபூர்ணமான பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அது கிருஷ்ணரை கிருஷ்ணராக உணர்வதுதான், கிருஷ்ணரை கிருஷ்ணரா உணர்வதுதான் பூர்ணமான அறிவு. இந்த பூர்ணமான அறிவை யார் தர முடியும் கிருஷ்ணா நினைக்கிறாரு? உத்தவர் மாதிரி தூய பக்தரால தான் தர முடியும். உத்தவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடியவனாலதான் தர முடியும். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரவனாலதான் தர முடியும். வேற யாராலும் கிருஷ்ணரை கிருஷ்ணரா தர முடியாது. வேற யார்கிட்டயாவது போனோம், கிருஷ்ணரை கடிச்சு கொதறி மென்று துப்பிடுவாங்க. கிருஷ்ணரை பிரபுபா என்ன சொல்லுவாரு, their idea is to kill Krishna. இங்க பிரபுபாதுடைய விளக்கம் இல்லாம அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியருடைய விளக்கம் இல்லாத புத்தகங்களை வாங்கி படிச்சா அது பகவத்கீதையோ எந்த ஒரு சாஸ்திரமோ உபனிஷத்தோ கிருஷ்ணரை கொல்றதுதான் அவங்க வேலைக்கு. they try to kill Krishna. யாரெல்லாம் கிருஷ்ணரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க? மாயாவாதிகள், பிரம்மவாதிகள், அருவவாதிங்க, சூன்யவாதிங்க, சோமனி வியாதிங்க சோமனி வியாதிங்க, சோமனி வியாதிங்க. இந்த நிறைய வாதிகளுக்கு வியாதி என்ன வியாதி? அவங்க கிருஷ்ணரை கிருஷ்ணரா உணர முடியல. ஏன் அவங்க கிருஷ்ணரை கிருஷ்ணரா உணர முடியல? அவங்க பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளல. பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டுங்கிற பாதை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் ஒருத்தர் கிருஷ்ணர் கிருஷ்ணரா உணர முடியாது. அவங்களுக்கு எப்பவுமே கிருஷ்ணர் புரியாத புதிராதா இருப்பாரு. கிளேஷோ அதிகார தேசம் அவ்யக்தா சத்த சேதசம், ரொம்ப கடினமா மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க பிரம்மத்தை உணர்றது. பிரம்மத்தை உணர்றதுக்கு மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டியதான். ஏன்னா தூய பக்தி தொண்டை அடைக்கலம் கொள்ளல. ஏன் தூய பக்தி தொண்டை அடைக்கலம் கொள்ளல? தூய பக்தரை அடைக்கலம் கொள்ளல. ஏன் தூய பக்தரை அடைக்கலம் கொள்ளல? பொய் அகங்காரத்தை இருக்கு. பொய் அகங்காரம், பொய் கருவோம். நான் ஏன் போய் அந்த பக்தரை சன்னடையணும், நானே புதிய பாதையை உருவாக்குவேன், இல்ல நானே கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்குவேன், இல்ல நானே யோகா பண்ணி தெரிஞ்சுக்குவேன், இல்ல நானே தவம் பண்ணி தெரிஞ்சுக்குவேன், இல்ல நானே தியானம் பண்ணி. நோ நோ, இதெல்லாம் ப்ராசஸே கிடையாது. இந்த முறையால நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. கிருஷ்ணரை கிருஷ்ணரா உணரணும்னா உத்தவர் மாதிரி கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாரு? இந்த பௌதிக உலகத்தை நான் மறைந்த பிறகு எனது பக்தர்களேயே முக்கியமானவர். சோ எல்லா பக்தராலும் கிருஷ்ணரை உணர முடியாது. அந்த பக்தர்களே உன்னதமானவங்களை சரணடையும். ஏன்னா இந்த உன்னதமான பக்தர்கள் ஏன் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு, ஏன் உத்தவரை சொல்றாரு கிருஷ்ணா? சோ இந்த எனது பக்தர்களேயே முக்கியமானவனான உத்தவரிடம் தான் என்னை பற்றி அறிவை நான் நேரடியாக ஒப்படைக்க முடியும் என்பதாக தெரிகிறது. ஏன் கிருஷ்ணர் நினைக்கிறாரு உத்தவரால மட்டும்தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு? அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு, நான் உத்தவோனோ அபிமன்யுன்யோ
யத்குணேனாதித பிரபு அதோ மத்வயூனம் லோகம் கிராஹயன் இவ இவ திஷ்டது. உத்தவர் இந்த பௌதிக குணங்களால் பாதிப்படைவதே இல்லை என்பதால் அவர் எவ்விதத்திலும் எனக்கு குறைந்தவர் அல்ல. ஆச்சாரியமான் நோ விஜானியம் நான் மன்வேத கரிகிஷி. பகவான் என்ன சொல்றாரு? ஆச்சாரியனுக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆச்சாரியர் பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, இந்த ஆச்சாரியர்கள், ஆச்சாரியனுக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. பகவானே உத்தவர்கிட்ட சொல்றாரு. 11th கேண்டோல, பாகவதம் 11th கேண்டோல 11ஆம் ஸ்கந்தத்துல பகவான் சொல்றாரு, ஆச்சாரியமாம் நோ விஜானியம் நான் மன்வேத கரிகிஷி. உத்தவா, எனக்கும் ஆச்சாரியனுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அதனாலதான் கிருஷ்ணா எங்கேயும் அழுத்தமா சொல்றாரு. கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? இங்க உத்தவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு, அவர் குணத்தினால பாதிப்படைவதே இல்லை, அதனால எவ்விதத்திலும் அவர் எனக்கு குறைஞ்சவர் இல்ல. எனவே என்னை பரமபுருஷரை, என்னை பற்றிய அறிவை பரப்புவதற்காக இவ்வுலகிலேயே அவர் இருக்கட்டும். சோ ஏன் கிருஷ்ணா தூய பக்தர் இங்க வச்சிருக்காரு? சில நேரங்கள்ல தூய பக்தர்கள் இந்த பூமியில இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது சில அசௌகரியம் இருக்கிற மாதிரி இருக்கு. பிரபுபாதர் கூட 2 முறை அவர் அமெரிக்கா போகும்போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது, ஹார்ட் அட்டாக் வந்தது, அவருக்கு வயோதிக காரணமா அடிக்கடி உடல் உபாதைகள்லாம் இருந்தது. அவர் கிருஷ்ணா விரும்புறாரு பிரபுபாதர் இந்த பூமியில இருக்கட்டும், அவர் எல்லா இடத்துலயும் போய் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணட்டும். அது மாதிரி சில நேரங்கள்ல ஆன்மீக குருமார்கள், நமது குருமார்களும் சில நேரங்கள்ல நம்ம வெளிப்புறத்துல பார்க்கும்போது அவங்க இந்த உடலால பாதிப்படைஞ்ச மாதிரி தெரியலாம். இந்த குருவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் உடலால் பாதிக்கப்பட்டிருக்காரு. சோ என்னுடைய குரு மகாராஜ் அவரு சில நேரங்கள்ல அவர் பார்க்கும்போது அவர் வீல் சேர்ல உட்கார்ந்துருக்காரு, உடம்பு சரியில்லாம இருக்காரு. ஆனா கிருஷ்ணா அவர் இங்க வச்சிருக்காரு. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? இவர் இங்க இருக்கட்டும், ஏன்னா இவர் மூலமா நிறைய பேர் கிருஷ்ணனோட கிடைக்கணும். ஸோ அல்டிமேட்லி கிருஷ்ணாவுடைய டிசைர், கிருஷ்ணாவுடைய சுப்ரீம் வில், தனது தூய பக்தனை ஏன் கிருஷ்ணா இந்த பூமியில வச்சிருக்காருன்னா நம்மை போல கட்டுண்ட ஜீவன்களை விடுவிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, அவங்க நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறாங்க, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. நாம திரும்ப திரும்ப படிக்கிறோம் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறத நம்மளால ரியலைஸ் பண்ண முடியல, நம்மளால உணர முடியல. நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன். சோ இத நம்ம கண்ணு முன்னாடி ஆச்சாரியர் காமிக்கிறேன். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, இந்த உடலால் என்னை எந்த பாதிப்படையாது, இந்த உடல் என்னை பாதிக்காது, இந்த உடலால் அவருடைய துன்பங்கள் என்னை பாதிக்காது. நான் என் குருவுக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவேன், நான் கிருஷ்ணனோட உற்சாகமா இருப்பேன். அவரு நாளுக்கு நாள் உற்சாகம் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கு. இந்த மாதிரி சில நேரங்களில் தூய பக்தர்கள் நம்ம நினைக்கலாம், ஏன் பாவம் இப்படி சில நேரங்கள்ல கேட்பாங்க, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க. சோ இது கிருஷ்ணாவுடைய சுப்ரீம் வில், கிருஷ்ணாவுடைய விருப்பம் என்னன்னா அவங்க இந்த பூமியில இருக்கட்டும். ஏன்னா உத்தவரை மாதிரி தூய பக்தர் கிருஷ்ணன் பிரிஞ்சு இருக்க முடியாது. புரோபாரி கொடுக்குற உதாரணம் என்னது? நீரின்றி அவ்வாள் மீனால் உயிர் வாழ முடியாதோ, தண்ணி இல்லாம மீனால் உயிர் வாழ துடிச்சு போயிடும். அந்த மாதிரிதான் ஒரு தூய பக்தர் கிருஷ்ணனுடைய பிரிவினால வாழ முடியாது, அவரால் கிருஷ்ணரை பிரிஞ்சு அவரால் வாழ முடியாது. உத்தவர் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டாரு, கிருஷ்ணா உத்தவர் விட்டுட்டு போயிட்டாரு. உத்தவர் அழுதுட்டே இருக்காரு, கிருஷ்ணா என்ன விட்டுட்டு போயிட்டாரு, அவரு நினைச்சுட்டே இருக்காரு கிருஷ்ணாவை உத்தவர் நினைச்சுட்டே இருக்காரு. அதான் விதுரர் உத்தவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க கிருஷ்ணரை பத்தி எனக்கு சொல்லுங்க. உத்தவர்கிட்ட கிருஷ்ணா உத்தவர்கிட்ட சொன்னாரு, நீங்க பத்ரிகாசிரமம் போங்க. இல்ல கிருஷ்ணா நானும் உங்களோட வரேன். இல்ல உத்தவா நீங்க பத்ரிகாசிரமம் போங்க, அங்க போய் நீங்க என்னைய நினைச்சிட்டு இருக்க, இப்படி எனது லீலைகளை நினைவு கொள்வதால நீங்க எப்பவும் என் கூடயே தான் இருக்கீங்க. கிருஷ்ணா பிசிக்கலா உத்தவர்கிட்ட மறைச்சிட்டாரு, கிருஷ்ணா நேரடியா உத்தவர்கிட்ட மறைச்சிட்டாரு. ஆனா அவர் லீலைகள் மூலமா அவருடைய கான்சியஸ்னஸ்ல கிருஷ்ணா எப்பவுமே எட்டர்னலா இருக்காரு உத்தவர் கூட. கிருஷ்ணாவுடைய உணர்வால் ஒன்றாகி விட்டார். இந்த இறைவனோடு ஒன்றாகிறது என்ன சொல்லிருக்கார் பிரபா பொருளுரையில, தூய பக்தர்களும் கூட அவற்றினால் பாதிக்கப்படுவதில்லை. எது? ஜடைக்கு 3 குணத்தினால பாதிக்கப்படுவதில்லை. இதுவே பகவானும் ஒன்றுபட்டவனாக இருப்பதற்குரிய முக்கியமான தகுதியாகும். ஒன் வித் லார்ட், ஏகத்துவம். ஏகத்துவம் அனுபஷ்யதஹ. சோ ஏகத்துவம்னா இறைவனோடு ஒன்றாய் விடுவது. இறைவனோடு ஒன்றாய் விடுவதுன்னா தன்னுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்வது என்று பொருள் அல்ல. நான் இறந்து போயிட்டேன், இந்த உடலை விட்டா நான் கடவுள் ஒன்றாயிடுவோம். இல்ல நான் பிரம்மத்தை உணர்ந்துட்டா நான் பிரம்மத்தோட ஒன்றாயிடுவேன், நான் பிரம்மத்துல போய் கலந்துருவேன், அப்படிங்கறதுல அல்ல உண்மை ஆக்சுவலி. சோ இறைவனோடு ஒன்றாய் விடுவதன் குணத்தால் ஒன்றாய் விடுவது.
கிருஷ்ணா கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணம் இருக்கோ அதெல்லாம் தூய பக்திட்ட வெளிப்படும். சோ ஒன் வித் லார்ட் அப்படின்னா இறைவனோடு ஒன்றாய் விட்டார்னா குணத்தால் ஒன்றாய் விட்டார். கிருஷ்ணா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், பகவானது தூய பக்தர்களும் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். சோ உத்தவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு. அதனால அவரு குணத்தால் கிருஷ்ணனோடு ஒன்றாய் விட்டார். அதனாலதான் கிருஷ்ணா இங்க சொல்றாரு, எனக்கு உத்தவனுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது, எவ்விதத்திலும் எனக்கு குறைஞ்சவர் இல்லைங்க. உத்தவர் எவ்விதத்திலும் எனக்கு குறைந்தவர் இல்லை. அதனால என்ன அர்த்தம்னா, ஒரு ஆச்சாரியன் பகவானை பற்றிய பிரச்சாரம் செய்ய வரக்கூடிய ஒரு ஆச்சாரியர், ஒரு தூய பக்தர், அவர் கிருஷ்ணருக்கு குறைந்தவர் இல்ல. சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை. சாக்ஷாத் ஹரி சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆன்மீக குருவை சாக்ஷாத் ஹரின்னு சொல்லுது. சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை. எல்லா சாஸ்திரம் சொல்லுது ஆன்மீக குரு ஆச்சாரியன் சாக்ஷாத் ஹரி. ஏன் அப்படி சொல்லுது? கிந்து பிரபுயா பிரேவதஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். அவர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர். அவர் எப்பவும் பகவானுடைய தாமரை பாதங்களில் புகழிடம் கொண்டிருப்பவர். அதனால அவர் கிருஷ்ணருக்கு குறைந்தவர் அல்ல. தட் இஸ் த பாயிண்ட். ஆனா ஒரு தூய பக்தர் எப்பவுமே, நான் கடவுளுடைய அவதாரம், நான் கடவுளை உணர்ந்துட்டேன், நான் கிருஷ்ணரை பார்த்துட்டேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் கிருஷ்ணரை பார்த்தலாம், நீங்களும் கடவுளை உணர்ந்தலாம் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் எப்பவுமே சாஸ்திரம் சொல்லுது ஆன்மீக குரு கிருஷ்ணன் வேறானவர் அல்ல. ஆனா ஆன்மீக குரு என்ன சொல்றாரு? நான் பகவானுடைய சேவகனுடைய 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 சேவகன். நான் இந்த பரம்பரால ஆச்சாரியருடைய சேவகனா இருக்கேன். முந்தைய ஆச்சாரியர்களை நான் பிரதிநிதிக்கக்கூடியவனா இருக்கேன், அவனுடைய சேவகனா இருக்கேன். இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். சோ இத்தகைய தூய பக்தர்கள் வாழும்போதே முக்தி பெற்றவங்களா இருக்காங்க, பிரபுபாதரை போன்ற தூய பக்தர்கள். அதனால இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை கிருஷ்ணா யார் மூலமா கொடுக்கிறாருன்னா இவங்க மூலமா தான் கொடுக்கிறாரு. கிருஷ்ணா என்ன பண்றாரு? இந்த தூய பக்தர்கள் மூலமா கொடுக்கிறாரு, உத்தவரை போன்ற பக்தர்கள். சோ உத்தவா கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்காரு. கிருஷ்ணா சொன்னா நீ பத்ரிகாசிரமத்துக்கு போயிருக்க. சோ விதுரர் தீர்த்த யாத்திரை போயிட்டு உத்தவரை சந்திக்கிறாரு. உத்தவரை சந்திச்சுட்டு பெரும் பாக்கியமா நினைக்கிறாரு. உத்தவர்னால பேச முடியல. விதுரர் தொடர்ந்து கேட்கிறாரு, நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க, கிருஷ்ணரை பத்தி மேலும் சொல்லுங்க, கிருஷ்ணனோட இளையர்களை சொல்லுங்க. உத்தவா என்ன நினைக்கிறாரா? ரொம்ப அழகான உத்தவா ஏன் உத்தவர் விதுரர் மைத்திரேயர்கிட்ட போக சொல்றாரு? இங்க அழகான கேள்வி. இந்த அத்தியாயத்துல விதுரர் மைத்திரேயரை தேடி போறார். இந்த ஜன உலகத்துல யாராவது எதையாவது தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. குழந்தைங்க எப்படி பொழுதுபோக்கலாம்னு தேடுறாங்க, எங்க போய் விளையாடலாம், இல்ல எந்த சினிமா பார்க்கலாம், இது அவங்க தேடுறாங்க. டிவி ரிமோட்டை கையில வச்சுட்டு வீட்டுல இருக்கிற மாதாஜிகள் எல்லாம் எந்த சீரியல் பார்க்கலாம்னு தேடிட்டு இருக்காங்க. கணவன்மார்கள்லாம் எங்க வேலை கிடைக்கும், எங்க சம்பாதிக்கலாம், எந்த ஊர் போலான்னு தேடிட்டு இருக்காங்க. இல்ல காலேஜ் போற பசங்க எந்த காலேஜ் போலான்னு தேடுறாங்க. இல்ல காலேஜ் முடிச்சு எங்க வேலைக்கு போலான்னு தேடுறாங்க. அப்ப எங்க சம்பாதிக்கலாம், எங்க வேலைக்கு போலாம், எங்க புலன், இதுதான் தேடுதல். வாழ்நாள் முழுதும் தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடி 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 தேடிச்சே போயிட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் தேடுறாங்க. எங்க வேலை கிடைக்கும், எங்க சந்தோஷம் கிடைக்கும், எங்க புலன்பு அனுபவிக்கலாம். ஆனா இங்க விதுரர் தேடுறாரு. யார தேடுறாரு? மைத்திரேயரை தேடுறாரு, ஒரு தூய பக்தரை தேடுறாரு. ஏன் தேடுறாரு? அவர் உத்தவர் சொல்ற, நீங்க மைத்திரேயர்கிட்ட போங்க. ஏன் உத்தவர் விதுரரை மைத்திரேயர்கிட்ட அனுப்புறாரு? உத்தவர் நினைக்கிறாரு மைத்திரேயர் என்னோட வயதுல பெரியவர், அவர் சீனியர். சோ இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை என்னை விட விதுரர் கொடுக்க தகுதி உள்ள ஒரு மைத்திரேயர் நினைக்கிறார். சோ இதுதான் ஒரு வைணவருக்கான தெய்வீகமான குணம். ஒரு வைஷ்ணவர் எப்பவுமே தன்னை ரொம்ப தாழ்ந்தவனா நினைச்சுக்கிறாரு. கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? உத்தவருக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குன்னு. கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? என்னை பற்றி விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கான தகுதி உத்தவருக்கு தான் இருக்குன்னு. உத்தவர் என்ன நினைக்கிறாரு? ஓ, ஐ எம் நாட் கேப்பபிள் பிகாஸ் மைத்ரேயர் இஸ் தேர், ஹி இஸ் தி கிரேட் டிவோட்டி ஆஃப் தி லார்ட். சோ மைத்ரேயர் என்னை விட வயது மூத்தவர், அவர் மூத்த பக்தர். அவர் இருக்கும்போது அவர் முன்னாடி நான் கிருஷ்ணனோட சொல்றதுக்கான தகுதி எனக்கு இல்ல. அதனால விதுரரே, நீங்க மைத்ரேயர்கிட்ட போங்க. ஒரு ரீசன். உத்தவர் விதுரரை மைத்ரேயர்கிட்ட அனுப்புறதுக்கான ஒரு காரணம், உத்தவர் தன்னை தாழ்த்து கொள்றாரு. அவர் நினைக்கிறாரு என்னோட வயது மூத்த பக்தர், மூத்த பக்தர், அவரு கிருஷ்ண கதா சொல்லட்டும், அதுதான் கரெக்ட். இதான் எட்டிகேட். இது வைஷ்ணவ வாழ்க்கை நெறிமுறை. வைஷ்ணவ கலாச்சாரம் என்னன்னா, மூத்த பக்தர்கள், உயர்ந்த பக்தர்கள், சீனியர் ஆச்சாரியா குரு அவங்க மாதிரி முன்னாடி இருக்கும் போது நம்ம பிரச்சாரம் பண்ணணும், அவங்ககிட்ட கொண்டு போய் விட்டணும், நாம பக்கத்துல உட்கார்ந்து கை கட்டி கேட்டு. சோ கிருஷ்ணா இந்த எட்டிகேட் ஃபாலோ பண்றாரு. பீஷ்மா கிட்ட வந்துட்டு பீஷ்மரை பேச வச்சு கிருஷ்ணா கை கட்டி நிக்கிறாரு.
கிருஷ்ணா அந்த எட்டிகெட் ஃபாலோ பண்றாரு, இந்த கலாச்சாரத்தை பின்பற்றார். பீஷ்மா வந்து பிதாமகர், ஒரு வயது முதிர்ந்தவர், அவர் பேசட்டும் அப்படின்னு கிருஷ்ணா வந்து பீஷ்மர் முன்னாடி கை கட்டி நிக்கிறாரு. ஒண்ணுமே தெரியாத ஒரு சாதாரண மனிதனை போல நிக்கிறாரு. ஆனா பீஷ்மருக்கு நல்லா தெரியும், இந்த கிருஷ்ணர் வந்து பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அனைத்துக்கும் அண்ட சராசருக்கும் ஆதாரம். ரைட். இங்க புத்தர் என்ன நினைக்கிறாரு, ஓ எனக்கு அந்த கேப்பபிள் கிடையாது, நான் அதுக்கு கேப்பபிளான பர்சன் இல்ல, எனக்கு அந்த தகுதி இல்லை, அதனால புத்தரா நீங்க மைத்ரேயிட்ட போங்க, ஏன்னா அவர் தான் சீனியர் டிவோட்டி, நீங்க அவர்கிட்ட போங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ரீசன், புத்தவர்னால பேச முடியல, அவர் கிருஷ்ணனுடைய நினைவுலையும் அழல. கிருஷ்ணரை பிரிந்து அந்த பிரிவு துயரத்தினால, ஓ நான் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டேனே, அவருடைய சங்கம் எனக்கு கிடைக்கலையே, அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு அவருடைய லீலைகளே நினைச்சு நினைச்சு உத்தவர் அழற. சோ அதான் ரெண்டு ரீசன். உத்தவரால பிரேமத்துல பேச முடியல, இன்னொன்னு சீனியாரிட்டி படி மைத்ரேயர் தான் குவாலிஃபைட் ஆனவர், அதனால உத்தவர் என்ன பண்றாரு, விதுரர் மைத்ரேயர் பசங்க. சோ இந்த உலகத்துல உண்மையான தேடுதல் என்னன்னா, இந்த மாதிரி தூய பக்தருடைய சங்கத்தை தேட. யாரு வந்து எனக்கு கிருஷ்ண விஞ்ஞானத்தை கத்துக் கொடுப்பாங்க, யார் எனக்கு கிருஷ்ணரை பத்தி, கிருஷ்ணரை கிருஷ்ணராகவே உள்ளது உள்ளவாறு ஊசி மெழுகாம யார் சொல்லி தருவாங்க, கலப்படமற்ற தூய பக்தி யார் சொல்லி தருவாங்க அப்படின்னு தேடணும். நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம இதயத்துல இருக்கிற பரமாத்மா சரியான ஆள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவேன். ஏன்னா எல்லா விதத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. நம்ம எதையெல்லாம் தேடுறோமோ கிருஷ்ணர் விட்டுறாரு. ஓகே போ, உன் சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன், நீ என்னவெல்லாம் போய் தேடிக்கும். ஸோ இந்த ஜட உலகத்துல மாயாவுடைய கவர்ச்சினால பல விஷயங்களை தேடக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதுல சில ஆத்மாக்கள் கிருஷ்ணரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணரை கிருஷ்ணராவே அடையணும்னு நினைக்கக்கூடிய அந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு அத்தகு ஆத்மாக்கள் பகவானுடைய தூய பக்தரை சந்திக்க நேரும். அப்படி ஒரு தூய பக்தருடைய சந்திக்க நேர்ந்து விட்டால், ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோண பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதை பக்தி லதா பீஜா. குருவுடைய கருணையால கிருஷ்ணா, கிருஷ்ணாவுடைய கருணையால குரு, ரெண்டு பேருடைய கருணையால பக்தி லதா பீஜா, பக்திங்கிற விதை. அதுக்கப்புறம் அந்த டிவோட்டியோட அசோசியேஷன்ல வந்து அவர் மேலும் மேலும் கிருஷ்ணனோட வளர்ந்து 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 அவர் பகவானுடைய தாமரை திருப்பாத்தி அடைவார். அதனால நம்மளாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம், நமக்கு பக்தர் சங்கம் கிடைச்சிருக்கு, புரோபாடு இயக்கம் இருக்கு, புரோபாடு புத்தகம் இருக்கு, நமக்கு ஆச்சாரியர் இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் கிளியர். நம்ம லைஃப் வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாம் தெளிவா இருக்கு. இது நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள போகிறோம், இந்த வாய்ப்பை நாம் சரியா பயன்படுத்தி கொண்டு, விதுரர் எப்படி மைத்திரரை தேடி போய் ஆத்மீக விஷயங்களை கத்துட்டு பேரானந்தம் அடைஞ்சாரோ, அதே மாதிரி இந்த ஒரு நாளும் பாகவதம் படிச்சு கேட்டு பக்தர் சங்கத்துல இதை நான் அனுபவிக்கலாம். சோ விதுரர் என்ன அனுபவிச்சாரோ, உத்தவர் என்ன அனுபவிச்சாரோ, மைத்திரர் என்ன அனுபவிச்சாரோ, அதே ஸ்டேட்மெண்ட், அதே ஸ்லோகங்கள், அதே வார்த்தைகள் சற்றும் பிறழாமல் உள்ளது உள்ளவாறு சில பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. பிரபுபாதர் வந்து கிருஷ்ணா செலக்ட் பண்ணார், சைத்தன்ய செலக்ட் பண்ணிருக்காரு. நமாம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமனே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினே. கௌரவாணி சைத்தன்யமாபி போதனைகள், ரூபகோசாமியுடைய போதனைகளை உள்ளது உள்ளவாறு பிரச்சாரம் பண்ண வந்திருக்காரு சில பிரபுபாதர். சோ பிரபுபாடி புத்தகங்களை படிக்கிறதுனால, பிரபுபாவுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைறதுனால, பிரபுபாடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவதால, பிரபுபாடைய சீடர்கள் குருமார்கள் நம்ம பின்பற்றுவதால, எந்த விஞ்ஞானம் கிருஷ்ணா வந்து உத்தவர் கொடுத்தாரோ, எந்த விஞ்ஞானம் வந்து கிருஷ்ணர் இருந்து பரம்பரை மூலமா இறங்கி வந்ததோ, அதே சற்றும் மாறாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம கண்ணு முன்னாடி புத்தக ரூபத்துக்கு பாகவதமா சேம் திங். பட் யூ ஹாவ் டு ரியலைஸ் தட். அதை நம்ம அனுபவிக்கணும், அதை உணரணும். அது வந்து முழுக்க முழுக்க தூய பக்தருடைய ஆசீர்வாதத்துல தான் இருக்கு. யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்கு அதுல ருச்சி வரும். சுஷ்ருஷோ சத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி சயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனா. தூய பக்தர்களுக்கு சேவை செய்து கிருஷ்ண விஞ்ஞானத்துல வந்து ரகசியம், அந்த சுவை நம்ம வளர்க்கணும். ஸ்ரத்ததான நம்பிக்கை. சோ இந்த ஹரிகதா கிருஷ்ண கதாங்கள் எப்ப நமக்கு நம்பிக்கை வரும், தூய பக்தர்களுக்கு சேவை செய்யறது மூலமா. புத்தக பாகவதத்துக்கள் எப்ப நமக்கு நம்பிக்கை வரும், பக்தர் பாகவதத்துக்கு கேட்கறது மூலமா. இதை நம்ம இந்த சிஸ்டம் வந்து நம்ம சின்சியரா பிராக்டிஸ் பண்றோம், இந்த முறையை நம்ம வந்து சரியா கையாளுறோம், பயன்படுத்திக்கிறோம், பின்பற்றோம்னு சொன்னா, சோ நம்ம வாழ்க்கை வெற்றிகரமா அமையும். ஹரே கிருஷ்ணா. ரங்கராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.